சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகின்ற அறிவில வளருவோம். தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4. அன்பு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மிகுந்த சந்தோஷம். சத்தியத்தின் பெருவிழா நமக்கு இந்த வாரம் 15 மற்றும் 16ஆம் தேதி மிக அருமையான ஒரு டாப்பிக்கில் நம்ம கவனிக்க போகிறோம். மன்னிப்பு என்பது ஒரு வகைக்கு சேர்ந்ததல்ல, பல வகைக்கு சேர்ந்தது மன்னிப்பாகும். அதனாலிருந்து ஒரு வகைக்கு சேர்ந்த மன்னிப்பு இன்னொரு வகைக்கு அது சேராது. மன்னிப்பு என்பது பல்வேறு வித்தியாசத்தில் இருப்பதனால் உங்களுடைய உள்ளம் பாசாங்கு செஞ்சிடக்கூடாது. மன்னிப்பு என்றால் எல்லாமே ஒரே வகைதான் அப்படின்னு பாசாங்கு செஞ்சிடக்கூடாது. சில நேரங்களில் திருந்துவதற்காக சொல்லக்கூடிய மன்னிப்பு வேற. ஸோ அந்த மன்னிப்பை திருந்துவதற்காக சொல்லும் போது பரலோகம் என்ற வார்த்தை அதற்குள்ளே இருக்கலாம். அது நமக்கு வாஞ்சியை வரு பண்ணுவதற்காக பரலோகம் என்ற வார்த்தை அதற்குள்ளே இருக்கும். அப்போ நாம் இந்த மன்னிப்பை அடைந்து விட்டால் இதுதான் பரலோகம் என்று நாம் நினைக்கலாகாது. உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்லப்போம்னா, இந்த வேலையை முடிச்சிட்ட அப்படின்னா என் கம்பெனியை உன் பேர் மேலே எழுதி வச்சிறன்னு ஓனர் சொல்லுவதனால் அவர் எதை உணர்த்த வருகிறார் என்பது தான் முக்கியமே ஒழிய, அப்படியா கம்பெனியை என் பேர் மேலே எழுதி வைக்க போறீங்களா என்கிற கான்செப்டை நீங்கள் பிடித்திருக்க முடியாது. அவர் எதற்காக அந்த வார்த்தையை அப்படி பேசினார், அதான் மிக மிக அவசியமானது ஒன்று. ஸோ இதை போல நம்முடைய அன்றுள்ள வாழ்க்கையில கூட சில விஷயங்களை உணர்த்துவதற்காக பெரிய விஷயங்களை அதில் போட்டு பேசுகிறோம். அப்போ பெரிய விஷயம் பேசப்படுவதனால் அந்த சிறிய விஷயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்று அறியாமல் பெயர் வந்ததே அந்த பெரிய விஷயத்தில் அதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டா ஏமாந்து போவோம் இல்லையா? இதை போன்ற விஷயங்கள் தான் பைபிளில் கூட மன்னிப்பு என்பது வித்தியாசத்தில் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை நாம் பார்க்கவில்லை என்று சொன்னால் மோசம் போயிடுவோம். உதாரணமாக பைபிளில் சொல்லும், நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாய் இருந்தேன், தண்ணீர் குடித்தீர்கள். சிறைச்சாலையில் இருந்தேன், பார்க்க வந்தீர்கள். நோயாளியாய் இருந்தேன், என்ன நீங்கள் கவனித்து கொண்டீர்கள் என்று இறைவன் சொல்லிட்டு, இந்த ஏழை எளியவர்களுக்கு எதையெல்லாம் நீங்கள் செய்தீர்களோ அவையெல்லாம் நீங்கள் எனக்கே செய்ததாயிற்று என்று இறைவன், பிதாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை நீங்கள் எல்லோரும் இந்த பக்கம் வாருங்கள் என்று சொல்வார்னா, அந்த வார்த்தை எதற்காக சொல்லியிருக்கிறது என்பது நீங்கள் நிதானிக்கணும். உங்களுக்கு நிதானிக்க தெரியல அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை தான் இடறுகிற கல்லாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றப்பட்டுடும். எப்படி 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 எப்படின்னு சொன்னால், நாம் ஏதோ ஒரு வேலைக்காக அங்கேயே ஒரு பொருளை வச்சுட்டு பால் கொதிக்குத, காலிங் பெல் யாரோ அடித்தாங்களே, ஒரு பொருளை மறந்துட்டோமே, எடுத்துகிட்டு வர அடுத்த ரூம் போயிருப்போம். நாம் வச்ச பொருளையே நம்ம கால் தடுக்கி கீழே விழுகிறதுல, அப்போ அந்த பொருளை வச்சது யாரு? நீதான். தடுக்கியது யாரு? நீதான். விழுந்தது யாரு? நீதான். காயப்பட்டது யாரு? நீதான். அப்போ யாரும் உனக்கு கனி வைக்கவில்லை, நீ விழும்படியாக யாரும் உனக்கு எதையும் செய்யவில்லை. நீ அந்த இடத்துல வைத்துட்டு போன அதுதான் உனக்கு இடரெல்லாம் மாறிச்சு. இதை ஆண்டவர் ஒரு முறை இப்படி சொல்றார், இடர்கிற கல்லை குறித்து நீங்கள் கேள்விப்படலையோ? இடர்கிற கல்லு வேறு எங்கிருந்தோ முளைக்கல, நீங்கள் மறந்தோ அனாஜாகிரதையாகவோ வைத்த கல்லுதான் உங்களுக்கு இடர்கிற கல்லாய் மாறிற்று. இதோ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
இடறுகிற கல் என் நிமித்தமாக அநேகர்கள் இடறி கீழே விழுவார்கள் அப்படின்னு ஆண்டவர் இடற கல் என்று சொல்லி தன்னையே குறித்து பேசினார். அப்போ அதுபோல நம்ம வைத்திருக்கிற பைபிள் தான் உண்மையிலேயே நிறைய பேருக்கு உணர்கிற இதயம் இல்லைன்னா இந்த வசனத்தினாலந்தே இடறி கீழே விழுவார்கள், தப்பு தப்பா புரிஞ்சுக்குது. இதை போல ஆண்டவர் பலமுறை சொல்லியிருக்கிறார், நீங்கள் வேதத்தை தவறாக எண்ணம் கொள்ளுகிறீர்கள். அப்போ நிறைய பேருக்கு வேதத்தை தவறாக எண்ணம் கொண்டு படிக்கிற குணம்தான் அமைஞ்சிருக்கிறது. அப்ப கடவுள் யாருக்கு பரலோகம் கொடுத்தார் என்பதை நீங்கள் உணரல அப்படின்னு சொன்னா, அவர் பசியா இருந்தார், நம்ம உணவு கொடுத்தோம். நோயாளியா இருந்தார், மருந்து கொடுத்தோம். தாகமாய் இருந்தார், தண்ணீர் கொடுத்தோம். நிர்வாணமாய் இருந்தார், துணி கொடுத்தோம். இப்படி நீங்க எண்ணிக்கிட்டா அந்த மகத்தான இறைவன் சிலுவையில் மரிக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. அந்த மகத்தான இறைவன் மனிதனுடைய நாட்டம் பிடிச்ச இந்த பாவ சரீரத்துக்குள்ள பாவ மனிதர்கள் மத்தியில் உள்ளாவ வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஸ்ட்ரைட்டா அங்கிருந்தே ஒரே ஒரு எழுத்துல சொல்லியிருக்கலாம். இவ்வளவு பெரிய பைபிளை கொடுக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. பிறர்களுக்கு நீங்கள் என்ன செய்றீங்களோ அது எனக்கே செய்ததாயிற்று அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். நல்ல உணரணும், ஒரு ஒரு வசனத்திற்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் உண்டு. அப்போ நாம் இன்னைக்கு பெற்றிருக்கிற மன்னிப்பு என்பது எந்த வகைக்கு சேர்ந்தது என்பதை நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு கடைசி வரைக்கும் நரக ஆக்கினி தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய மன்னிப்பு அறிமுகம் இல்லாமலேயே போயிடும். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? இந்த ஒரு விசை என்னை மன்னியும், நான் ஒழுங்கா வாழ்க்கை நடத்தி விடுகிறேன். இந்த ஒரு விசை என்னை மன்னியும், நான் ஒழுங்கா வாழ்க்கை நடத்தி விடுகிறேன். ஆஹா, இறைவன் என்னை மன்னிச்சிட்டார், கரங்களை தட்டி இறைவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த மன்னிப்பு என்பது உன் அனுகூலத்துக்காக நீ ஜெபித்து பெற்றுக்கொண்ட மன்னிப்பு ஒழிய, இது பரலோகத்திலிருந்து தப்புவிக்கும்படியா நரகத்திலிருந்து தப்புவிக்கும்படியா பரலோகத்தில் சேர்க்கத்தக்கதான இந்த மன்னிப்பு. இப்போ நான் நீ ஜெபம் பண்ணினதை காட்டணும் பாருங்க, அந்த மன்னிப்பு இந்த மன்னிப்பாகாது. அப்ப இந்த மன்னிப்பு பெறணும்னா என்ன செய்யணும்? யோசிங்க, சிந்திங்க. வாழ்க்கையில் நமக்கு இடர்கிற கல் எப்படி நம்மை உணர்த்துகிறதோ, தடிக்கு கீழே விழுந்துட்டோம், திரும்ப யாரும் விழக்கூடாது, நானும் விழக்கூடாது, எடுத்து அதை ஒரு பக்கம் வைப்போம் அப்படின்னு எடுத்து வைக்கிறோம் இல்லை? அதே போலதான் ஜாத்து வாயிலாக உணர்த்தப்படுகிறதுலையும் சீர்திருத்தப்படுகிறதுலையும் வரும்போது, ஆஹா, இந்த மாதிரி காரியங்களெல்லாம் இடர்கிற கல்லாக என் வாழ்க்கையில் இருந்ததை என்று எடுத்து ஒரு பக்கம் வைத்து பாவம் மன்னிப்பின் அந்த பாவம் மன்னிப்பு என்றால் என்ன? பாவம் மன்னிப்பு என்பது நிறைய பேர் நினைக்கிறது என்ன தெரியுமா? பாவம் மன்னிப்பு. நான் சும்மா உங்களை கேட்கிறேன், பாவம் மன்னிப்புன்னா என்ன? எனக்கு எப்படியோ 7 மணி நேரம் ஒதுக்கி இருக்கிறாங்க. 7 மணி நேரம் தான் எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையை பேச. அப்போ அந்த 7 மணி நேரத்தில் நான் என்னெல்லாம் பேசலாம் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்க. ஒரு பாவம் மன்னிப்பை குறித்து பேச 7 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறேன் என்றால் என்னெல்லாம் இருக்கலாம் அதில் விஷயம். இப்போ நான் பேசுகிறது கூட சத்தியத்தின் பெருவிழாவில் பேசியிருக்கலாம். இல்லைங்க, இன்னும் சத்தியத்தின் பெருவிழா முடிந்து விட்டாலும் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு. அதனால இப்பவும் நான் சொல்லுகிறேன், பாவ மன்னிப்பு என்றால் என்ன? சும்மா கெஸ் பண்ணி பாருங்க, பாவ மன்னிப்பு என்றால் என்ன? ஒரு உதாரணமாக்க, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மனசாட்சி நம்மை பாதிக்கிறது என்ற காரணத்துக்காக, நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன் அப்படின்னு, நான் பாவம் செய்தேன், நோக செய்தேன், என் கரங்கள் அல்லவா ஆணிகள் அடித்தன. நல்லா கவனிச்சுக்கங்க, இதெல்லாம் நீங்க ஜெபிக்கிறது, இதெல்லாம் நீங்க வேண்டிக் கொள்ளுகிறது.
நான் அல்லவா இப்படி செய்தேன், இந்த ஒரு முறை மன்னியும். நான் சினிமா பார்த்துட்டேன், நான் ஜூதாடிட்டேன், நான் ரேஸ் கோர்ஸ் கூட்டுடைய காரியங்களில் பங்கு பெற்றுட்டேன், லாட்ரி டிக்கெட்டு வாங்கிட்டேன். எதை வச்சுக்கோங்க, நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஏதோ ஞாபகம் வருதை நான் சொல்கிறேன். நான் அதை செஞ்சிட்டேன், இதை செஞ்சிட்டேன், இந்த ஒரு முறை என்னை மன்னிச்சுடு, இனிமேல் நான் ஒழுங்காக வாழ்கிறேன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க பாருங்க. இது பாவ மன்னிப்பு ஆகாது. உண்மை விஷயங்க, இது பாவ மன்னிப்பு ஆகாது. உதாரணமாக சக்காரியு என்கிற ஒரு மனிதனை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசித்திருக்கிறீர்கள். அந்த சக்காரியு என்ன செய்கிறார்? கிறிஸ்துவானவர் தாமே அந்த வீட்டுக்குள்ள உறங்கி, அப்படின்னு அந்த காலத்தில் சாப்பிட்றதெல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு இல்லை. ஏன்னா குதிரை ரைடிங்கு வேலை, அந்த காலத்துடைய பழக்கம் என்னன்னா அப்படி சாஞ்சின்னு சாப்பிடுவாங்க. அதனால தான் பைபிளில் உறங்கினார்னா படுத்துட்டார்னு அர்த்தம் இல்லை, சாஞ்சின்னு சாப்பிடுவாங்க. அப்போ அங்க இறைவன் உணவுக்காக சாஞ்சு கிடக்கிறார், உணவு பரிமாறப்படுகிறது. கிறிஸ்து ஒரு வார்த்தையும் பேசல. சக்காரியு தாமே எழுகிறார், எழுந்து சொல்லுகிறார், நான் யாரிடத்திலேயாவது அநியாயமா வாங்கினது உண்டு என்றால் இரட்டத்தனியாக அவைகளை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலேயே எல்லாவற்றையும் காலி செய்துவிட்டு கிறிஸ்துவண்டல சரணடைந்தார். கிறிஸ்து அப்பொழுது ஒரு வார்த்தை பேசுகிறார், இவனும் ஆபிரகாமின் மகன் அல்லவா, இவனும் ஆபிரகாமின் மகன் அல்லவா, அவ்வளவுதாங்க வார்த்தை. ஆனால் அதற்கு பின்பு சக்காரியா இயேசு கிறிஸ்துடைய சீடருடைய கூட்டத்தில் இருந்ததாகவோ, பவுலா பார்னபா போன்றவர்கள் செய்த ஊழியத்தை இவர் செய்ததாகவோ, சீடர்களுக்கு உறுதுணையாக இருந்ததாகவோ ஒரு தகவலும் கிடையாது. எங்க போயிட்டாரு சக்காரியா? அப்ப இன்னைக்கு நாம் கேட்கின்ற மன்னிப்புகள் அந்த வகையில தான் இருக்கு. இப்ப நம்ம கோர்ட்ல போய் சாரி சார், நான் அந்த போர்டு கவனிக்கல, அந்த ரூட்ல நான் வந்துட்டேன், சாரி சார் என்னை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்றோம். நீ உன் தவறு உணர்ந்து கொண்டு மன்னிப்பை கேட்டதுனால் 1200 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு போ, உன் வண்டி உனக்கு கொடுத்துட்றேன்னு தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. இந்த மன்னிப்பு என்ன மன்னிப்பு? இந்த மன்னிப்பு நல்ல கவனிக்கணும். இந்த மன்னிப்பு என்ன மன்னிப்பு? உன்னுடைய தவறை நீ உணர்ந்து கொண்டாய் என்று சொன்னாலும் சட்டத்திற்கு முன்பு தலகுனிய வேண்டிய மன்னிப்பு, அவ்வளவுதான். இதுல இருந்து உனக்கு ஒன்னும் கிடைக்காதுங்க, ஒன்னும் கிடைக்காது. 1200 ரூபாய் கட்டிட்டு உன் வண்டியை மீட்டெடுத்துன்னு போனோம். ஆனா நீ மன்னிப்பை கேட்டிருக்கிறாய், ஒன்னும் யூஸ் இல்லை. ஆனா மன்னிப்பை கேட்டு தீரணும். அப்ப நாம இந்த ஒரு விசை என்னை மன்னித்து விடும், இந்த ஒரு விசை என்னை மன்னித்து விடும் என்று நாம சொல்றோமே, அந்த மன்னிப்பு என்பது எந்த ரகத்துக்கு சேர்ந்தது அப்படின்னா, உனக்கு தப்புன்னு தோணுச்சுல்ல, இப்போ ஒழுங்கா வாழ்க்கை வேணும்னா, ஒழுங்கா வாழணும்னா, இனி உனக்கு சமாதானம் வேணும்னா, இனி உனக்கு அந்த நோய் வருவதற்கு முன்னாடியே திருந்தி வாழணும்னா, சரி இங்கிருந்து இப்படி வாழு. இது கோர்ட்டில் போய் சாரி கேட்டு 1200 ரூபாய் கட்டிட்டு வெளியே வர மாதிரி. இதுல நம்முடைய சபை பழக வச்சிருக்கிறது, பழைய சபைகள் நம்மளை பழக வச்சிருக்கிறது. தப்பு கிடையாது, இது ரொம்ப அவசியம்தான். ஆனா இந்த மன்னிப்பு பரலோகத்துக்கு போகிற மன்னிப்பு அல்ல, உலகத்துல மீண்டும் திருந்தி வாழக்கூடிய மன்னிப்பு. அப்ப இதுதானே சபைகள்ல நம்ம கூச்சலிட்டு ஆண்டர்கிட்ட என்னை மன்னிச்சுடு, நான் மறுபடியும் மூடு கூட ஒப்புரவாயிடுறேன், நான் மறுபடியும் நான் உம்முடைய வழிகளில் நடக்கிறேன், என்னை மன்னிச்சுடு, இப்போ நான் இந்த நோயால் தாக்கப்பட்டிருக்கிறேன், என்னை மன்னித்து விடு ஆண்டவரே, நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டேன். எப்படிங்க இந்த மன்னிப்பு எப்படிங்க பரலோக மன்னிப்பாக மாறும்? அப்போ பரலோகத்துக்கு செல்லக்கூடிய மன்னிப்பு என்பது எது? அதாவது நரக ஆக்கின தீர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்ட உன்னை ரட்சிக்கக்கூடிய மன்னிப்பு எந்த ரகத்துக்கு சேர்ந்தது? எங்க இருக்கு அது? இப்பேரிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க வெள்ளிக்கிழமையே வந்துடுறீங்கன்னு எனக்கு தெரியும்.
ரொம்ப நல்லது. நானும் அங்கே தான் இருப்பேன், வேலைகள் இருக்கு. அப்போ சுமார் வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிறு போன்றதான 3 நாட்கள், வேண்டாம் உங்கள் வசதிக்காக 2 நாட்கள், சனி காலையில் 8 மணிக்கு இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை 1 மணிக்கு இந்த கூட்டம் முடிவடைகிறது என்றால், இடைவிடாமல் இரவும் பகலும் அந்த இடத்துல நாம் தியானிக்கிற தியானம் என்ன சும்மா விளையாட்டுக்காகவா? இல்லை பிரியமானவர்களே, இந்த பாவம் மன்னிப்பு என்பது எந்த ரகத்துக்கு சேர்ந்தது? நாம் அதை தொற்றிருக்கிறோமா, கண்டிருக்கிறோமா, உணர்ந்திருக்கிறோமா, அவைகளுக்குள் போகும்படி மனசு வச்சிருக்கிறோமா? ஒரு கேலி கூத்தாக ஒரு விஷயம் சொல்லுகிறேன். ஒரு கடவுள் உண்டு என்று விசுவாசிக்கிறாயே, அந்த விசுவாசம் லூசிப்பர்கிட்ட கூட இருக்கல்லவா என்று யாக்கோபு சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய திருப்தி என்ன தெரியுமா? நான் ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன், நான் ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். அதை பைபிள் சொல்லுது. அந்த விசுவாசம் தான் லூசிஃபருக்குள்ளவும் இருக்கு. ஆனால் என்ன வித்தியாசம்? ஒரே கடவுள் என்ற நம்பிக்கை லூசிஃபருக்குள்ள இருந்தும் அந்த நம்பிக்கை அவனை ரட்சிக்கிறதான்னு கேட்கிறார். ரட்சிக்கிறது இல்லைல்ல. அப்ப நீயும் ஒரே கடவுள் உண்டு என்று விசுவாசிக்கிறாயே, இந்த விசுவாசம் உன்னை ரட்சிக்குமா? நீ அதுக்கு வசனத்தை காட்டக்கூடாது. ஏதோ ஒரே பெருநாகிய குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனோ, வசனத்தை காட்டாத. நான் உன்னை உணரும்படி கேட்டுன்னு இருக்கிறேன், நீ உணரணும். இந்த மாதிரி வசனத்தை யார் வேணும் என்றாலும் எடுத்து காட்டலாம். ஆனால் உணர்கிறது என்பது ஒன்று உண்டு. அது எவ்வளோ அவசியம். அந்த உணர்கிறது என்பது இல்லை அப்படின்னு சொன்னா நீ காட்டி என்ன பிரயோஜனம்? ஒரு எடுத்துக்காட்டலாக ஒரு விஷயம் சொல்லுகிறேன். நானும் என் மகள் ஸ்டேசியும் ஒரு இடத்துக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அந்த இடத்துல சர்டன் ரேட்டு என்று சொல்லி இப்படி போட்டிருந்தார்கள். ஒரு 2000 ரூபாய் என்று வைத்துக்கொள்ளுங்க. அது 1890 ரூபாய். சரி, 1890 ரூபாய். ஆனால் இந்த பிள்ளை ரொம்ப உஷாராக இருந்தா. இவன் என்ன பண்ணா, அது எப்படிங்க 1850 ரூபாய் ஆகும்? இதை பாருங்க, அது ரேட்டே வந்துட்டு 1600 ரூபாய் தான் என்று சொல்லி ஒரு 200 ரூபாய் குறையக்கூடியதான ரேட்டை காட்டினான். ஆனால் அவங்க கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கு. அந்த பக்கம் கஸ்டமர் நின்றுட்டு பார்க்கக்கூடிய சிறிய கம்ப்யூட்டர், இந்த பக்கம் பில் கவுண்டர் கிட்ட பெரிய கம்ப்யூட்டர் வச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க, இங்கே கம்ப்யூட்டர்லேயே காட்டுது 1850ன்னு. உனக்கு எப்படி வரும் 1600 என்று எப்படி வரும் அப்படின்னு சொல்லும் போது இதுதான் நானும் சொல்கிறேன். வசனத்தை நீங்கள் பாயில் பண்ணாதீங்க, ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க வசனத்தை மடமடமடன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. உணர்கிற ஆப்ஷன் வராது. வசனத்தை நிறைய தெரிஞ்சுக்கிட்டா உணர்கிற ஆப்ஷன் வராது. ஒரு உதாரணமாக, நீ தேவனுடைய பிள்ளையா என்று கேட்டால் உணர்ந்து பதில் சொல்றது வேற, வசனத்தை மனப்பாடமா சொல்றது வேற. வசனத்தை மனப்பாடமா சொல்றது கடவுளுக்கே கிண்டல் அடிக்கிற மாதிரி. ஆனா உணர்ந்து சொல்லுவது என்பது ஒன்ன நீயே உணர்ற மாதிரி, அது உன் வழிகளை திருத்திக்கிற மாதிரி. ஆனால் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரனுடைய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, கண்ணா பின்னமா வசனத்தை கட்டு வச்சிருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையை கிண்டல் அடிக்கிற மாதிரி, கடவுளுக்கு கிண்டல் அடிக்கிற மாதிரி. இதை போல வசனத்தை மனப்பாடு செய்கிற ஒரு மனிதன் ரொம்ப கிரேட்டு தான். ஐயோ என்னமோ வசனத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறான்னு. ஆனால் அதுதான் அவருக்கு இடர்ற கல்லாக மாறும். ஒரு சில பேருக்கு பாருங்க, வசனம் தெரியாது, எங்க இருக்கு இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு எங்கேயோ படிச்சிருக்கிற மாதிரி இருக்குன்னு தேடுவாங்க. அவங்க தான் பாக்கியவான்க. ஏன்னு சொன்னா அவங்களுக்குள்ள அந்த கிண்டல் அடிக்கிற விஷயம் உடனே வராது. உதாரணமாக எப்படி கிண்டல்னு சொல்றோம் பாருங்க. நீ தேவனுடைய பிள்ளையா என்று கேட்கும் போது உணர்ந்து சொல்லுவதை விட வசனத்தை ஏற்கனவே மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. நாம் தேவனுடைய பிள்ளை, யார் யார் ஆண்டவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவன் அடைய தேவன் தமது ஒரே பேரனாக குமாரனை கொடுத்து இவ்விதமாக அன்பு கூர்ந்தார். வசனம் இது வசனம் கொள்ளும். நிறைய பேர் வசனத்தை மனப்பாடு பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் கிண்டலான காரியங்கள் வெளியே வருது.
நிறைய கிண்டல். ஒரு உதாரணமாக ஒருவர் சொல்லுகிறார், அவர் பார்த்துவிட்டு சொல்லுகிறார், ஐயா கோச்சிக்காதீங்க, எனக்கு வேற வழி இல்லை, அதனால தான் இந்த வார்த்தை பேசுகிறேன் அப்படின்றாரு. அவர் சொல்றாரு, 2 அங்கிகள் இருந்தால் ஒரு அங்கி கொடுத்து விட வேண்டும் என்று பைபிளில் சொல்லியிருக்க ஐயா அப்படின்றார். இவர் கொரோனா நேரத்தில் நடந்த விஷயம். இவர் ரொம்ப பெரிய பணக்காரு. என்ன போ, இவரும் கிறிஸ்தவர். இப்போ வசனத்தை நினைப்படுத்தினார் பாருங்க, அவரும் கிறிஸ்தவர் தான். அவர் என்னன்னு சொன்னார், மறுபடியும் சொல்கிறேன், ஐயா 2 அங்கி இருந்தால் ஒருவனுக்கு கொடுக்கணும்னு பைபிளில் சொல்லியிருக்கு அப்படின்னு அவர் எதிராப்பில் இருக்குன்னு சொல்கிறார். இந்த பணக்காரர் சொல்கிறாரு, என்ன போ, இல்லையா நான் இந்த இடத்துல 16 வருஷமாக வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன். ஆமாம், அந்த ரூமில் கம்ப்யூட்டர் கொட்டி கிடக்குது, கொரோனா நேரம், நீங்கள் கொஞ்சம் பார்த்து என் பிள்ளைக்கு உதவி செய்வீங்கண்ணா. அவள் கொஞ்சம் காலேஜ் படிக்கிறா, கிளாஸ் எல்லாம் நின்று போச்சு, லேப்டாப் வாங்குகிற பலம் என்கிட்ட இல்லைங்க, சும்மா தான் அந்த ரூமில் 5-6 கம்ப்யூட்டர் விழுந்திருக்கு ஐயா, நான் அதை அதிகாரமாக கேட்கல, இந்த கொரோனா பீரியட் முடிஞ்ச உடனே கம்ப்யூட்டர் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஐயா, ஒரு லேப்டாப்பு ஒரு கம்ப்யூட்டர் ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கு ஐயா. யார்? இந்த ஏழை கேட்குறாரு. இந்த பணக்காரர் என்னன்னு சொன்னார் முதல் பதில், இப்போ என்ன போ அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்போ இந்த பணக்காரர் கேட்குறாரு, 2 பேரும் ஒரே சர்ச்சுக்கு போகிறவங்க தான். இவர் கேட்குறாரு, அது என்ன முதல்ல ஏதோ ஒரு வசனத்தை சொன்னிய, இது ஐயா 2 அங்கிகள் இருந்தால் ஒரு அங்கி இன்னொருத்தரும் கொடுக்கணும், அவ்வளோ கம்ப்யூட்டர் அவ்வளோ இருக்குது, ஒன்றே ஒன்று கொடுத்தா நல்லா இருக்கும், திருப்பி வந்து கொடுத்துருவேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பிறனுடைய பொருளை இச்சியாமல் இருப்பையாக. ஒரே அடி போட்டார் பாருங்க. இதுதான் வசனம் கிண்டல் அடிக்கிற விஷயம். உணர்கிறோம் என்று சொன்னால் வசனம் வராது. இதான் நம்ம எப்பொழுதுமே ஞாபகம் பண்ணிக்கணும். இப்போ நிறைய பேர்கிட்ட நான் ஏன் பேசுகிறதில்ல அப்படின்னு சொன்னா, ஏன் உரையாடுகிறதில்ல அப்படின்னு சொன்னா, வசனம் இன்னைக்கு கிண்டலாக போயிட்டு இருக்கு. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்றா எடுத்துக்கிறது. நம்ம ஐயோ வேண்டாப்பா, இனி உணர்கிற இதயம் பெற்று ஒரு முனையில் உட்காந்துடலாம். வசனம் மனம்பாடு பண்ணவங்கிட்ட பேசி நம்முடைய மைண்டையும் இதயத்தையும் கெடுத்து கொள்ள முடியாது அப்படின்னு ஒதுங்கிட்டேன் பல வருஷத்துக்கு முன்னாடி. அது வேற விஷயம். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை மனம்பாடு பண்ணி இருப்பதுனால் உணர்கிறது வெளியே போயிடும். இது உணர்றீங்களா? இந்த டேஞ்சரு உணர்கிறது வெளியே போயிடும். ஏன்னா வசனம் மனம்பாடா இருக்கு. சிலுவையை சுமந்து கிறிஸ்துவுக்கு பின்னாடி வா என்று சொன்னால் கிண்டல் பாருங்க எப்படி வருது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன் ஆதரிப்பார். இப்போ சிலுவை பாரம் தானே. கடவுள் இங்க என்ன சொல்றாருன்னு உணரல பாருங்க. சிலுவையை சுமந்து வானா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன் ஆதரிப்பார். எவ்வளவு கிண்டல் பாருங்க. அப்ப இடறுகிற கல் எது? அவங்க படிக்கிற பைபிள் தான் அவங்களுக்கு இடற கல். அவங்க விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து தான் அவங்களுக்கு இடற கல். இப்போ இடற கல்லு யூதர்களுக்கு யாரு? யெகோவா தான் இடற கல்லா மாறினார். அப்போ இந்த டேஞ்சர்னஸை எப்போ நம்ம உணர்றோம் அப்படின்னா, நானே சொல்லிட்டேன், எப்போ உணர்றோம் அப்படின்னா, உணர்வுகள் வேலை செய்யும் போது, வசனம் வேலை செய்யும் போது அல்ல. வசனம் எவ்வளவு நீ மனப்பாடு பண்றியோ, எவ்வளவு கற்றுக்கொள்கிறியோ அவ்வளவு ராஜா கேடு உனக்குத்தான். ஏன்னா உணர்கிறது அற்று போயிட்டு வசனம் நிரம்பிடும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் கிண்டலா வசனம் எது ஒன்று சொல்ல அதுக்கு கிண்டலா இன்னொரு வசனத்தை சொல்லுவாங்க. சொல்லிட்டு வேற சிரிக்கிறாங்கங்க, வயிறு எரியுது. ஏன்னா இது என்கிட்ட இல்லைங்க, ஊழியக்காரங்க பேசுகிறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அவங்க கிண்டல் அடிச்சு அவர் ஏதோ, இப்போ நான் ஒரு உதாரணம் சொன்ன பாருங்க, ஐயா கம்ப்யூட்டர் கொட்டி கிடக்குது, இவரும் பாருங்க வசனத்தை தான் எடுத்து பேசுறாரு. 2 அங்கிகள் இருந்தால் ஒருவனுக்கு கொடுக்க கடவாய் ஒரு அங்கிய. வசனம் பேசலாமா? நீ
2 பேரும் ஒரே சர்ச்சுக்கு தானே. அப்போ அவனுடைய ஏழ்மையை ஒப்புக்கும். அங்கே போயிட்டு எதுக்கு வசனத்தை எடுக்கிற? வசனத்தை சொன்னால் எல்லாரும் அப்படியே அடிமையாயிடுவாங்கண்ணா. ஏழ்மையும் ஒப்புக்கோ. என்னன்னு? சார் என்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை, உங்கள் கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன், நீங்கள் போகிற சர்ச்சுக்கு தான் நானும் வந்துட்டுருக்கிறேன், இதெல்லாம் தெரியுது இல்லை சார், உங்கள் கம்பெனியில் தான் நான் வேலை செய்கிறேன், என் பிள்ளை ரொம்ப கம்ப்யூட்டருக்காக கஷ்டப்படுது, கொரோனா எல்லா இடத்துலையும் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கிளாஸ் எல்லாம் வீட்லேயே போயிட்டுருக்கு, கம்ப்யூட்டர் கொடுப்பீங்கன்னா கொரோனா போன உடனே வாபஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்றேன், இல்லை குறைந்த வழி கொடுப்பீங்கன்னா என் பேமெண்ட்டில் பிடிச்சிக்கங்க. இப்படி பேசு. அதுக்கு எதுக்கு வசனத்தை பயன்படுத்துகிற? திருடர்கள் தான் வசனத்தை பயன்படுத்துறது. ஏன்னா அதை சொல்லி மற்றவனை கீழே வீழ்த்து வைக்க. அப்ப எப்போ எந்த நேரத்தில் வசனத்தை பேசணும், எப்போது வசனத்தை பேசணும், இதெல்லாம் நம்ம அறிய வேண்டியது அவசியம் இல்லையா? இப்போ ஒரு உதாரணமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம 4 பேர் பார்த்து சிரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா வச்சுக்கோங்க, 4 பேர் பார்த்து நம்மளை சிரிச்சிட்டாங்க. உடனே பரியாசம் செய்கிறவன் தண்டிக்கப்படுவான். ஏன்பா பொங்குற? அவன் சிரிக்கிற அளவுக்கு நீ நடந்திய, அது உனக்கு யோசிக்க தெரியலையான்னு கேட்குற. அவன் 4 பேர் சிரிக்கிற அளவுக்கு நீ நடந்திய, அது உனக்கு யோசிக்க தெரியல. அவனுடைய சிரிப்பை நீ பரியாசம் கண்டிக்கிறிய, உன் வசனமே உனக்கு இடரெல்லாம் மாறும். ஸோ இவையெல்லாம் ஜார்ட்டில் மட்டும்தான் இவ்வளவு வெளிப்படையாக வெட்டாந்தரை போட்டு கடவுளுக்கு பிரியமாய் இருப்பது எப்படின்னு ஒவ்வொரு சந்தாதார் செய்தியில், ஆன்லைன் சத்தியத்தின் பெருவிழாவில், இதை போல வெளிரங்கமான சத்தியத்தின் பெருவிழாவில் என்னால் முடிந்தவரை என் ஞானத்தை நான் வெளிப்படுத்தாம, ஒரு என்ன சொல்லலாம், ஒரு லாஜிக்கை வெளிப்படுத்தாம, தமிழ் வரல, லாஜிக்கை வெளிப்படுத்தாம முழுக்க முழுக்க உங்களுக்கு நான் சத்தியத்தையே வெளிப்படுத்தி காட்டுகிறேன் என்றால், இப்பேரிப்பட்ட ஒரு கூட்டத்திற்கு நாம் தாமதம் படுத்தலாமா, இல்லை வரலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமான்னு யோசிக்கலாமா? நீங்க சிந்திங்க. ஸோ இப்போ நான் இதை சொன்னேன் இல்லையா, இதே பாருங்க, வசனத்தை மனப்பாடு பண்ணுவோம், ஒருத்தரும் ஒத்துக்க மாட்டான். அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், நையா நீ பேசுறது வசனம் கட்டறிந்து வச்சிருந்தாதான் இந்த கல் அப்பமாக்கி சாப்பிட அப்படின்னு சொன்னா, இந்த கல்லினால் ரொட்டியால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை நான் பிழைப்பான் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? மேலிருந்து தாளகுதி அப்படின்னு சொன்னா தேவனை சோதியாமல் இருப்பையாக சொல்ல முடியும் இல்லையா? பார்த்தியா, நானா ஒன்று சொல்றேன், இவங்களா எப்படி கம்பேர் பண்றாங்க பாருங்க. வசனத்தை எவ்வளோ மனப்பாடு பண்றீங்களோ அவ்வளவும் கேடு. வசனம் மனப்பாடு என்றால் என்ன தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க, வசனத்துடைய மனப்பாடுனா என்ன. சில பழைய ஊழியக்காரங்களை நான் பார்த்துருக்குறேங்க, ஒரு வசனம் அவங்களுக்கு வராது. உண்மை விஷயம், பழைய ஊழியக்காரங்களை நான் பழகி இருக்கிறேங்க. அவங்க பேகை தூக்கிட்டு அவங்க ஊழியத்திற்கெல்லாம் நான் போவேன். அவங்கள நான் பார்த்துருக்குறேங்க, வசனம் ஒன்றையுமே வராதுங்க. அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அப்போதுக்கு அந்த வசனத்தை வாசிப்பாங்க. அது என்னமோ காந்திஜி காலத்து கண்ணாடி, அதை அப்படி தூக்கி தூக்கி அது வாசிப்பாங்க. ஆனால் அவங்க தாங்க பியூர். எப்படின்னு சொன்னா, கிண்டலுக்காக கூட வசனத்தை பேச தெரியாது அவங்களுக்கு. அவன் எப்படிங்க அவங்க ஊழியக்காரர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்படி தெரியுமா அவங்க எல்லாம் ஊழியக்காரர் இருந்தாங்க. அவங்களோடு கூட நான் ஊழியம் செஞ்சிருக்கிறேங்க. அவங்க எப்படி ஊழியம் செய்வாங்கன்னா, ஒரு உதாரணமாக குடி பழக்கத்துக்காரங்கிட்ட போய் பேச ஆரம்பிக்குவாங்கன்னா மனசுலேயே ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இவங்கிட்ட நான் பேசுகிறேன், நீர் பேச வேண்டும் ஆண்டவரே, எனக்கு ஒரு வசனமும் தெரியாது, நீர் பேச வேண்டும் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேஜை டர்ன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வாசித்த ஞாபகம் இருக்கு அப்படின்னு அந்த அப்படியே திருப்பிட்டு நீதிமொழிக்கு போவாங்க. இந்த இடத்துல வாசித்த ஞாபகம் இருக்கு, நம்ம முன்னாடியே தேடின்னு உட்காருவாங்க. ஒரே ஒரு நிமிஷங்க, ஒரே ஒரு நிமிஷங்க, அதை ஆயிடுச்சுங்க. எவ்வளோ பியூர் ஹார்ட் பாருங்க. அவங்களுக்கு வாசித்த இடம் தெரியுது, வாசித்த நினைவு இருக்கு, சொல்ற நினைவு இல்லை. சொல்ற நினைவு இல்லை, வாசித்த இடம் தெரியுது,
பழைய ஏற்பாட்டிலையா புதிய ஏற்பாட்டிலையா? பவுல் பேசினதா பேதுரு பேசினதா? நீதிமொழிகள்லையா இல்ல தீமோத்தேயுலையா? எவ்வளவு மைண்ட் பவர் பாருங்க. ஆனா பேச வராது. அந்த வசனத்தை வசன மாதிரி சொல்ல வராது. அதை நம்மகிட்டே பேசிக்கிட்டே இப்படி தேடுவாங்க. அந்த புக்கை இப்படி இப்படி உருட்டுவாங்க. மடமடமடன்னு பேஜுங்களை டக்குன்னு இப்படி பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு இப்படி தருது, வாசிக்கிறேன் கேளுங்க அப்படின்னு வாசிப்பாங்க. அந்த காலத்துலேருந்து நான் அவங்களோடு கூட இருந்திருக்கிறேங்க. அந்த காலம்லாம் மாறி போச்சு. எல்லாம் ஐபேடு, ஃபோனு, என்ன யார் எது பேசினாலும் அவங்களுக்கு விரோதமான வசனங்களை எடுக்கிற காலம் இது. ஏன்னா எல்லாம் ஏஐ பைபிள் வாங்கியிருக்கிறீங்களா? என்கிட்ட இருக்கு ஏஐ பைபிள். எல்லாம் விரோதமான வசனங்கள். பட் ஏஐ பைபிள் என்பது தானா வந்து சேருது இல்லை, நாவைகளுக்கெல்லாம் போறதில்ல. நான் ஒவ்வொரு முறை வசனத்தை தேடுகிறேன். ஐயோ எனக்கு அது போதையா, எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு என் விரோதியே என்னை உணர்த்துற மாதிரி பேசினாலும் அவனுடைய வாயை அடிக்கிற மாதிரி நான் ஏன் பேசணும்? எனக்கு தேவையில்லாத விஷயம் உணரணும் தானே. அவன் என்னுடைய விரோதியாக இருக்கலாம், பட் அவன் ஏதோ ஒரு நல்லதை பேச வரான். அவனுக்கு ஏன் நான் வேறு வசனத்தை சொல்லி அவன் வாயை அடைக்கணும்? இப்படி வளர்ந்தவன் நான். அதனால இருந்து என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வர பாவ மன்னிப்புனா என்ன? மறந்துட்டேன்னு நினைச்சிங்களா? நான் மறக்க மாட்டேங்க. எங்க சுற்றி வச்சாலும் அதே டாபிக் வந்துடுவேன். சரி விடுங்க. பாவ மன்னிப்புனா என்ன? நீங்க நல்லா எண்ணி பாருங்க. பாவம் மன்னிப்பு என்றால் என்ன? இல்ல அப்படின்னா செகண்ட் ஒரு கேள்வி கேட்ட இல்ல, மனம்பாடுனா என்ன? மனம்பாடு, வசனத்தை மனம்பாடு செய்வது என்று சொன்னால் எல்லாமே பார்க்காம சொல்லுகிறது மனம்பாடு என்று தான் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அதான் தப்பு. மனம்பாடும் என்று சொன்னா மனசுல அது பதிஞ்சிருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அதானே நீங்க தெரிஞ்சது மீனிங்க. மனசுல பதிஞ்சிருக்கு. மனசுல பதிஞ்சிருக்குது வேற, தூக்கத்துல கூட வாயை விட்டு சொல்றது வேற. அப்ப வாயில பதிஞ்சிருக்குது வேற, மனசுல பதிஞ்சிருக்குது வேற. சரி விடுங்க, ரெண்டு மீனிங்க உங்களுக்கு தெரியும். ஆனா எனது மூன்றாவது மீனிங் தான். அப்போ இரண்டு மீனிங் மனசுல பதிஞ்சு வச்சிருக்கிற அதான் மனம்பாடு. வாயில பதிஞ்சு வச்சிருக்கிற, தூக்கத்துல கேட்டாலும் சென்டர்ல கேட்டாலும் சைட்ல கேட்டாலும் டக்குன்னு சொல்ல முடியும், வாய்ப்பாடு. புரிகிறதா? வாய்ப்பாடு மனம்பாடு. பை ஹார்ட் மவுத் ஹார்ட். அப்போ பை மவுத் பை ஹார்ட், பயாட் பை ஹார்ட் பை மவுத். இப்போ திருக்குறள் எல்லாம் மனசுல இருந்து வராது. அதாவது சங்கத்தமிழ் இல்லையா? அதனால அதை அப்படியே சொல்லி சொல்லி வாயில பதிய வச்சிருப்பாங்க. தூக்கத்தில் எழுப்புனாலும் சொல்லிடுவாங்க அப்படியே. இதுதான் வந்துட்டு பை மவுத், வாய் வழியாய், மனம் வழியாய். இப்போ இந்த இரண்டு செயலும் நிறைய ஊழியர்கிட்டையும் உங்ககிட்டயும் இருக்கு. நீங்க சில விஷயத்த மனம்பாடு செஞ்சு வச்சிருக்கிறீங்க, சில விஷயத்த வாய்ப்பாடமா சொல்ல வச்சு தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, மனம்பாடு என்று சொன்னா என்ன? மனம்பாடம் அதாவது மனசுல பை ஹார்ட் என்று சொன்னால் என்ன? சோ ஒரு வசனம் எது சொன்னாலும், ஒரு உதாரணமாக இப்ப நம்ம படிச்சுன்னு இருக்கிறோம் இல்லையா? ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை, ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார், ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். இது மனம்பாடு என்று உங்களுடைய டிக்ஷனரி மீனிங். மனம்பாடு என்று சொன்னால் வசனத்தை எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் என்பதல்ல. தெரிஞ்சு வச்சுக்கணும், அது வேற விஷயம், அது அப்புறமா பேசலாம். தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் என்பது முக்கியம் அல்ல. மாறாக இடர்கிற நேரத்தில் அந்த ரைட்டு வசனம் உன் நினைவுக்கு வருவது தான் மனம்பாடு. கையும் தட்ட மாட்டீங்க, உற்சாகமும் அடைய மாட்டீங்க. சரி விடுங்க, மறுபடியும் சொல்றேன். இடர்கிற நேரத்தில் ரைட்டு வசனம் உன்னை உணர்த்துகிறது பாருங்க, அதான் மனம்பாடு. இதான் பழைய ஊழியக்காரங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த வசனமும் பேச வராது, ஆனால் ஞாபகத்தில் இருக்கும். நீங்கள் எந்த டாபிக் எடுத்தாலும், ஐயா நாங்கள் வந்துட்டு
கடவுளுக்காக இப்படி ஊழியம் செய்யலான்னு இருக்கிறோம். அப்படியா, ஒரு நிமிஷம் தம்பி அப்படின்னு அந்த பேஜை புரட்டுவாங்க. அப்படியே புரட்டிட்டு இது இல்லை இங்கேயே வாசித்த மாதிரி இருக்க இப்படி தேடுவாங்க. ஒரு நிமிஷம் ஒரு வாசகத்தை படிக்கிறேன் கேளு அப்படின்னுவாங்க. எவ்வளோ ஒரு பியூர் ஆர்ட் பாருங்க அவங்கக்கிட்ட. நமக்கு ஏஐ யார் என்ன சொல்கிறானோ அந்த வசனத்தை 2 லைன் அடிச்சிட்டா போதும், முழு வசனம் கீழே வந்துடுது. மனம்பாடு, அதாவது கம்ப்யூட்டர் அது எல்லாமே சேர்த்து வச்சிருக்கு. இழுத்து விடுறது தான். என்ன வருதோ, விரோதியோ நண்பனோ யார் என்ன பேசினாலும் அவங்களுக்கு விரோதமோ ஒரு வசனம். ஸோ இந்த செயல்பாடு படிக்காதவர்களையும் பிடித்திருக்கிறது, படித்தவர்களை மட்டுமல்ல படிக்காதவர்களையும் பிடித்திருக்கிறது, சிறை பிடித்திருக்கிறது. அப்போ அந்த வகையில தான் நான் சொல்லிட்டு வரேன், பாவம் மன்னிப்பு என்பது மனப்பாடாக இருக்கு உங்களுக்கு. அதனால இந்த வசனத்தை அங்கிருந்து இங்கே போடுறது, இங்கிருந்து அங்கே போடுறது. ஆனால் உணர்கிறது என்பது அற்று போயிடுச்சுங்க. உணர்கிறது அற்று போனதுனால் மனம்பாடி என்பது பாசாங்கு காட்ட ஆரம்பிக்குது. இதை சொன்னாது அதை சொன்னா இதை அப்படின்னு பாசாங்கு காட்டுகிறது. இப்படியோர் நிலை என்பது உண்டா என்று கேட்டால், ஐயோ பைபிளில் கூட இப்படி ஒரு நிலையில் அகப்பட்டவங்க நிறைய பேர். ஆமாங்க, பெத்தேலுக்கு போய் நான் சொன்னதை அந்த பலிபீடத்து அண்டையில் பேசி அதை நியாயம் தீர்த்து வந்த வழியா வராம வேறொரு வழியா உன் வீட்டுக்கு போயிடுன்னு ஆண்டவர் தெளிவாய் பேசுறாரு. ஆனால் பெத்தேலுக்கு போய் வருகிற வழியில இன்னொரு தீர்க்கதரிசி வந்து சந்திக்கிறாப்புல. கடவுள் தான் சொன்னாரு, நீ வந்து சாப்பிட்டு போனோமா, என் வீட்டில் தங்கணுமா என்று இறைவன் வேண்டிக் கொண்டார். அதை நான் உன் முன்னாடி வைக்கிறேன் அந்த வேண்டுதல் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டின்னு போய் நியாய தீர்ப்புக்கு உள்ளாக்கிட்டார். ரெண்டுமே ஒரே வசனம் மாதிரியே இருக்கு. வந்த வழியா வராம வேறு வழியா போயிடு என்பது பழைய வசனம். இல்ல ஆண்டவர் தான் சொன்னார், சாப்பிட்டு போக சொன்னாரு, இது புதிய வசனம். இந்த இரண்டுல இந்த மனிதன் உணர்கிற இதயம் இல்லாததுனால் வசனம் மட்டும் மனம்பாடாய் இருந்துச்சு. நல்லா கவனிக்கணும், வசனம் மட்டும் மனம்பாடு செய்தால் அந்த வசனம் உங்களை இடறி போகும்படி செஞ்சுட்டே இருக்கும். உங்களை உணர வைக்காது. உங்களை இடரும்படி ஒவ்வொரு நொடியும் வசனங்கள். நிறைய தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும்? இருமாப்பு வருது இல்லையா? நிறைய தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும்? குழப்பம் வருது இல்லையா? அப்ப அதுபோல ஒருவன் உணர்கிற இதயம் பெறாமல் வசனத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா சரியான நேரத்தில் அந்த வசனம் கை கொடுத்து உன்னை தூக்காது, மாறாக உன்னை கீழே வீழ்த்த வைக்கும், உன்னை கீழே விழ செய்யும். ரைட் நேரத்தில் எதை செய்தால் எது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பது நினைவுபடுத்தாது, தாறு மாறாக நம்மை வழி நடத்த ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாமே இருக்கு இல்லையா? எல்லாமே இருக்குன்னு சொல்லும் போது மைண்டு ஓடாது. ஸோ இதை போன்ற அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, அதுவும் அப்படிதான் இருக்கிறது. அங்க என்ன நடக்கிறது? அன்னா சப்பீரால் இருவரும் சேர்ந்து ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டார்கள். அவர்கள் உண்மையிலேயே ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுகிற அளவுக்கு என்ன பாவம் செய்தார்கள் என்று சொன்னால், நீங்கள் அனைவருமே பொய் பேசினார்கள். வந்த ஆஸ்தியில ஒரு பகுதியை ஒழித்து வைத்துக் கொண்டு பொய் பேசினார்கள். இல்லை சகோதரா, அது அப்படியாக அது குற்றச்சாட்டு. ஆனா பொய் என்பது அங்க மேல நிக்குது, ஆனா குற்றச்சாட்டு அப்படி ஆகாது. நீ பொய் உரைக்கிறாய், ஆவியானவருக்கு முன்னாடியே பொய் உரைக்கிறாய், அது அப்படிதான் வரும். ஆனா அது பொய் அல்ல. அது ஆக்சுவலி என்ன அப்படின்னு சொன்னா, வசனத்தை குழப்பிக்கிட்டாங்க அன்னா சப்பீரால் ரெண்டு பேரும். ஒரே ஒரு விஷயம், பர்னபாஸ் என்கிற ஒரு வார்த்தை நிமித்தம் இரண்டு பேரும் குழம்பி போயிட்டாங்க. இந்த பர்னபாஸ் என்கிற ஒரு வார்த்தை இவங்களுடைய இடரலுக்கு காரணமாய் மாறியச்சு. ஏன்னா அப்போதுதானே இவங்க ஆஸ்தியை விற்கிறதுக்கு முன்னாடி பர்னபாஸ் ஆஸ்தியை விற்று
ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கினாப்புல. இந்த பர்னபாஸ் இவங்க புரிஞ்சுக்காம போயிட்டாங்க. அப்ப பேதுரு இவர்களை நியாயம் தீர்க்கும் போது ஆவியானவரால் உணர்ந்து இவர் சொல்லுகிறார், பர்னபாஸை போல நீங்க நடக்கலையே. அப்ப யார் இந்த பர்னபாஸ்? ஆக்சுவலி பொய் உரைத்தீர்கள் என்பது மேலே இருக்கிற டாபிக். அவ்வளோதான். இப்போ நமது ஏதோ கேஸுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேஸுக்கு எல்லா நேமும் போட மாட்டாங்க. ஒரு டாபிக் போடுவாங்க, மேஜர் கேஸுன்னு வாங்க. உனக்கு எப்படி தெரியும் மேஜர் கேஸுன்னு? லாவர் கேஸ் அப்படின்னு வாங்க, மைனர் கேஸுன்னு வாங்க. உனக்கு எப்படி தெரியும்? ஜஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு வாங்க. உனக்கு எப்படி தெரியும் இதில் எது உனதுன்னு? மேஜரா, மைனரா, லாவரா, அல்ல விட்டால் ஜஸ்ட் இன்வெஸ்டிகேஷனா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? மேஜர் என்பதற்கு நம்முடைய குற்றங்களை பார்க்கும்போது, நம்முடைய பதிவு அங்கே இருக்கும் போது, நம்முடைய கேஸ் நம்பர் இருக்கும் போது, ஓ இது மேஜருக்கு சேர்ந்ததா, புரியலையப்பா, தெரியுதில்ல? அப்போ அன்பு தெய்வ பிள்ளைகளை, இப்படி நாம உண்மையிலேயே இறைவன் அண்டையில் வரும்போது தான் இது பொய் பேசுற விஷயம் அல்ல, பர்னபாஸை தப்பாக புரிந்து கொண்ட விஷயம். பர்னபாஸை தவறாக புரிந்து கொண்டார்கள். பர்னபாஸ் எதற்காக இறைவனுக்கு காணிக்க கொடுத்தார் என்பதை புரிஞ்சிக்காம இவங்களும் காணிக்க கொடுக்க வந்தாங்க. இதைத்தான் பொய் என்று உணர்த்தினார். இந்த செய்தி ஏற்கனவே நான் பேசிட்டேன், அதனால தான் இங்கே சுருக்கமாக பேசுகிறேன். எப்படியோ பிரியமானவர்களே, மொத்தத்தில் வசனங்களை மனம்பாடு செய்வது நிமித்தமாக, செய்யக்கூடாது நான் சொல்லவே இல்லை, என் வாயிலிருந்து வரல, மனம்பாடு செய்தவர்கள் பெரும்பளவு வசனத்தை உணர்கிற இதயத்தை அற்றவர்களா மாறிறாங்கன்னு சொல்ல வர. ஒரு கிண்டலா ஒரு வசனம் சொன்ன பாருங்க, சிலுவையை சுமந்து இறைவனுக்கு பின்னாடி போங்கன்னு சொன்னா, கர்த்தர் மேல் பாரத்தை வச்சிருக்கிறோம், அவர் எங்களை ஆதரிப்பார். எவ்வளவு கிண்டல் பாருங்க. இங்க சிலுவையின் பாரத்தை பேசினா கர்த்தர் மேல் இருக்கிற பாரத்தை பத்தி இவங்க பேசுறாங்க. இப்போ ஒரு இடத்துல இறைவன் சொல்லுகிறார், லௌகீக ஆசை இச்சைகளால் பிடிக்கப்படாம, லௌகீக ஆசை இச்சைகளால் பிடிக்கப்படாம. அப்போ லௌகீக ஆசையால் பிடிக்கப்படாம என்பதை உணர்கிற ரீதியில் நம்ம பேசும்போது கிண்டல் பாருங்க எப்படி வருது. உலகமும் அதன் குடிகளும் அதன் நிறைவும் கர்த்தருடையதே, கர்த்தருடையதே. பார்த்தீங்களா கிண்டல்? நம்ம என்ன அர்த்தத்தில் பேசுறோம், இவங்க என்ன அர்த்தத்தில் எடுத்துக்கிறாங்க. அதற்கு முன்னாடி ஒரு உதாரணம் கொடுத்தேன். 4 பேர் உன்னை பார்த்து சிரிச்சாங்க, 4 பேர் சிரிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோமே என்ற உணர்வு வரல. அவன் சிரிச்சானே அப்படின்னா அவன் பரியாசக்காரன். பரியாசக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார். நிறுத்து. ஃபர்ஸ்ட் நீ அவங்க சிரிக்கிற மாதிரி நீ நடந்துக்கிட்டியா, அது உனக்கு தெரியலையா? ஸோ இதை போல ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க எவ்வளோ வசனத்தை கற்றுக்கிறீங்களோ அவ்வளவோ மனம் குழப்பம் உங்களுக்கு தான். வசனத்தை ஒரு பக்கம் வைங்க. அவன் உங்களை பார்த்து ஏங்க நீங்க படிக்கவே இல்லையான்னு சொன்னா, நான் படிக்கலைங்க, இருங்க ஒரு நிமிஷம், வசனத்தை தேடி சொல்லுங்க. எனக்கு தெரியாதுல்ல, வசனத்தை தேடி ஒரே ஒரு நிமிஷங்க, ஆயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னு தேடுங்க. கிடைச்சிச்சு அப்படின்னு படிங்க. அந்த நிலையில் நீங்க இருந்தாலும் அது கேலி கிண்டலாக மற்றவன் செய்வான் என்று எடுத்துக்கொள்ளாதீங்க. பரவாயில்ல, நம்ம படிக்காதவங்கன்னு வச்சுக்கோங்க. படித்த மேதாவிகள் செய்கிற இந்த கிண்டலான பாவத்தை விட படிக்காதவர்களா அப்ப தேடி அப்ப அந்த வசனத்துல நிலைத்திருப்பது நல்லது இல்லையா? நான் சொல்லுவது மனப்பாடு செய்யாதே என்ற விதமா? அப்படி இல்லை பிரியமானவர்களே. நான் பழைய காலத்து ஊழியக்காரங்க அவ்வளோ அருமையா சொல்றேன், உங்க மைண்டுக்கு ஓடுதா என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். குடிப்பழக்கம் என்ற வசனம் நீதிமொழிகளில் படிச்சிருக்கிறானா, தீமோத்தியில படிச்சிருக்கிறானா, கலாத்தியரில் படிச்சிருக்கிறானா, பழைய ஏற்பாட்டில் எங்க, புதிய ஏற்பாட்டில் எங்கன்னு தெரியும். அப்போதுக்குத்தான் அந்த வசனத்தை எடுத்து படிப்பார்களே ஒழிய, மனம்பாடமா ஒருத்தன் சொல்லும் போது அவனை தாக்குவதற்காக மனம்பாடம் செய்திருக்கிற வசனத்தை பயன்படுத்த மாட்டார்கள். அந்த அர்த்தத்தில் தான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். அப்படி சொல்லும் போது பாவம் மன்னிப்பு என்றால் என்ன?
ஒருவன் இந்த உலகத்தில் சீரான மறுபடியும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தனக்குள்ள தக்க வைத்து கொள்ள நாம பெறுகிற பாவ மன்னிப்பு வேற. இவ்வுலக வழிபாடுகளிலிருந்து விடுதலை பெற்று ஆக்கினி தீர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற நமது வாழ்க்கையே பாவ மன்னிப்பு பெற்று இறைவன் அண்டல சேரத்தக்கதான வாழ்க்கைக்கு போற பாவ மன்னிப்பு வேற. இரண்டு பாவ மன்னிப்புகள் ஒன்றாகாது. ஸோ எனவேதான் இந்த சத்தியத்தின் பெருவிழா மிக மிக அருமையாக இன்னொரு படி உங்களை கிறிஸ்துவண்டல வழி நடத்தும். நீங்கள் நினைக்கலாம் இது போல தான் ஒவ்வொரு சத்தியத்தின் பெருவிழாலையும் சொல்கிறீங்க, ஒன்றை சொல்லும் போது இன்னொன்று இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அப்படிதான். ஸோ இது முடிந்த உடனேயே, ஆகஸ்ட் மாதம் முடிந்த உடனேயே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிக மிக அவங்களால வர முடியாது, அவங்களுக்காக ஆன்லைன் சத்தியத்தின் பெருவிழா செப்டம்பர் மாதத்தில் இருக்கும். ஒரு மாதம் எல்லாம் கிட்ட இருக்கிற இந்தியன் பீப்புள்ஸுங்களுக்காக நம்முடைய மைசூர் பகுதியில் சத்தியத்தின் பெருவிழா, இன்னொரு மாதம் வெளிநாட்டில் இருக்கிற எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தி ஆன்லைன் சத்தியத்தின் பெருவிழா என்று 7 நாள் நடத்துகிறது. போன முறை நீங்கள் 5 நாட்கள் நீங்கள் அந்த ஆன்லைன் சத்தியத்தின் பெருவிழாவில் பங்கு பெற்றீங்க, மிகுந்த சந்தோஷம். ஆன்லைன் சத்தியத்தின் பெருவிழா 7 நாள் நடத்தலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். அது கண்டிப்பாக 7 நாள் மாற்றப்பட்டுடும். இப்போதுக்கு நம்ம 5 நாட்கள் தான் நடத்திட்டு வரோம். ஆனால் டைரக்ட் ஃபிசிக்கல் சத்தியத்தின் பெருவிழா என்பது 3 நாட்கள் தான். அவ்வளோதான் நம்மளால் சக்தி. ஸோ எது எப்படியோ மொத்தத்தில் ஒவ்வொரு சத்தியத்தின் பெருவிழாவிலையும் வெவ்வேறு விஷயம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதும் இறைவன் அண்டையில் நம்மை பிரிக்க முடியாத பந்தத்துக்குரிய வசனங்களையும் ஒவ்வொரு முறை நாம் தியானித்து நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இறைவன் ஆசீர்வதிப்பராக. இப்பேரிப்பட்ட ஒரு நீங்கள் பெற்ற மன்னிப்பு என்ன மன்னிப்பு என்கிற டாப்பிக்கை இழந்துடாதீங்க. அது கேட்கும்படியாக வாங்க. எந்த செலவும் இல்லாதபடி அந்த கூட்டத்தை நடத்துறவங்களுடைய பெயர் கூட அதிலேயே பதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய பிறந்த நாளை எல்லோருமே சத்தியத்தை கேட்கட்டுமே என்று சொல்லி உங்களுக்காக உணவுகளை தயார் செய்து உங்களை அங்கேயே படக்க வைத்து உங்களை அங்கேயே தங்க வைத்து வசனத்தை கேட்கும்படியாக யாரோ ஒருத்தருடைய பிராயசத்தில் ஒரு வசனத்தை கேட்க வருதில் கூட நீங்கள் சோம்பேறித்தனத்தை காட்டுவீங்கண்ணா, போகலாமா வேண்டாமான்னு. சாதாரணமாக நான் நடத்துகிற கூட்டம் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு சொன்னால் எனக்கு அந்த அளவுக்கு பலன் இல்லை. அதனால தான் உங்கள் செலவை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று உங்கள் மீது நான் சற்று உங்கள் செலவை உங்கள் மீதே வைத்து விடுகிறேன். ஆனால் கூட்டத்தை ஸ்பான்சர் பண்ணுறவங்க அப்படி அல்ல, உங்கள் செலவையும் தங்களுடைய செலவாய் எடுத்துக்கிட்டு செய்கிறாங்க. நம்மகிட்டயும் ஒரு பர்னபாஸ் இருக்கிறார், ஆண்டவருக்காக மிக அருமையான ஒரு மகன், ஆண்டவருடைய சத்தியத்தில் மிக பதிந்திருக்கக்கூடிய ஒரு மகன், அந்த பக்கம் இந்த பக்கம் சாயாத அளவுக்கு கர்த்தருக்குள் நடக்கிற ஒரு மகன். இந்த பர்னபாஸ் நிமித்தம் இடறி போயிட போறீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. எது எப்படியும். ஆனால் ஒவ்வொரு கூட்டம் நடத்தும் போதெல்லாம் நாம் இறைவனை கிட்டி சேரத்தக்கதான ஆப்ஷனுக்குள்ள நாம் உள்ள வருகிறோம். ஒரு கூட்டத்தில் சாதாரணமாக ஒரு டாப்பிக்கை எடுத்து நாம் அதை பற்றி நம்ம தியானம் செய்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தியானம் செய்து நீங்கள் டிராவல் பண்ணும்போது யோசித்து பாருங்க, எழுதி வச்சதெல்லாம் யோசித்து பாருங்க. அப்போ உங்களுக்கு புரிய வரும். கவனிக்க சென்றது இந்த வசனம், கிடைத்ததோ இவ்வளவு விஷயம், கிடைத்ததோ இவ்வளவு விஷயம். உங்களுக்கு தெரியுமா, நான் முன்னவே சொல்லிட்டேன், இப்பவும் சொல்றேன், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று இறைவன் சொன்னார். அதையே நம்பின்னு இருக்காதீங்க. தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்பதை விட தேடுங்கள், நீங்க நினைக்காததும் கண்டடைவீர்கள். நீங்க தேட மனசு வைக்காததையும் சேர்த்து கண்டடைவீர்கள். தேடினது மட்டும் கண்டடைவது என்பது வசனம் சொல்லல. ஆனா இன்னைக்கு நம்ம அதுல பழகப்பட்டிருக்கிறோம். அப்படி தேடுங்கள் கண்டடைவீர்கள். நான் என்ன தொலைச்சிட்டேன், ஒரு வெள்ளிக்காசு எங்க இருக்கு, ஒரு வெள்ளிக்காசு அல்ல, அந்த வெள்ளிக்காசை தேட போய் பெருக்க போய்
இந்த பின்னு தானே நான் தொலைச்சது, இன்னைக்கு இது கிடைச்சிச்சு. ஐயோ, இந்த ஸ்லிப்பு இங்கே விழுந்திருக்கிறதா? அப்ப தேடினதை மட்டும் கண்டுபிடிக்க செல்லுகிறவன் ஸ்லிப்பு அங்கே இருந்தாலும் அதை ஓரம் ஒதுக்கிடுமா. அவன் தேடினது எது? ஒரு வெள்ளிக்காசு. அவன் தேடினது எது? அந்த காணாம போன ஒரு ஆடு. ஆனா கூடவே ஒரு ஸ்லிப்பு கிடைக்குது. இந்த ஸ்லிப்பு தானே நம்ம ஃபைல் பண்ணணும் தேடிட்டு இருந்தோம். இந்த போட்டோ இங்கேயா விழுந்திருக்கு. அதனால மனசு அதாவது அப்படியே ஓரம் ஒதுக்கிடுவாங்க. அவங்க தேடினது அந்த காணாம போன ஒரு ஆடு, அவங்க தேடினது அந்த ஒரு வெள்ளிக்காசு. தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்பது கூட இப்படி தான் நம்ம மனப்பாடு பண்ணிட்டோம். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னால் இதை வரைக்கும் தேட வாய்ப்பு இல்லாததும் உனக்கு கண்டடையும்படி செய்வது தான் அந்த வசனம். அப்ப நம்ம அதை நினைக்கணும். நான் தேடினது வேற, கிடைத்தது வேற. தேடினது கிடைக்கலங்க, தேடாதது கிடைத்ததுங்க. தேடினது கிடைக்கலங்க, தேடாதது எனக்கு கிடைத்ததுங்க. நான் அவைகளை தேட வேண்டும் என்று சொல்லிக்கூட மனசுல நினைக்கல. தேடாதது எனக்கு கிடைத்தது. அதுபோலதான் அநேக நேரங்களில் இன்னொருத்தரை திருத்தம்படி போவோம், கடைசியில் நான் திருந்துட்டு வருவோம். இது கூட இறைவனுடைய செயல்தான். ஆனா நாம் என்ன சொல்றோம்? ச்சே, அவனுக்கு 2 வார்த்தை நறுக்குன்னு பேசியிருக்கணும், திருத்த முடியாம போச்சே. ராஜா, ஒன்னு திருத்தம்படி தான் ஆண்டவர் ஒன்று கொண்டு போனது. ஆனா நம்ம மனசு எப்படி ஆயிருதுன்னா ஒரே விஷயத்துல பதிய வச்சோம். தேடுங்கள் கண்டறிவீர்கள், நாம தான் திருத்த போறோம். நீ திருந்து வருவதற்காக தான் சில விஷயங்கள். இவைகள் எல்லாம் நாம் உணர்கிற உணர்வுல பெறுகிற வாய்ப்பை அன்றி வசனங்களை மனப்பாடு செய்வதன் மூலியமாக பெறுகிற விஷயம் அல்ல. ஒருவருக்கு வசனம் மனப்பாடாய் இருந்துச்சு. பலிகளை செலுத்தும் போது ஈசோ புல்லால் தெளிக்கப்படுகிற ஆட்டுடைய ரத்தம், ஆஹா, யெகோவா தேவனுக்கு பிரியம், இது மனப்பாடு. ஆனா உணர்வு என்பது அநேகருடைய பாவத்திற்காக தேவகுமாரன் சொன்ன தேவன் சுருங்கிட்டாதான் அதற்கு பெயர் தேவகுமாரன். அல்லது இதை இப்படி சொல்லணும், அநேகருடைய பாவத்துக்காக தெய்வமே கொல்லப்படுவது தான் பரிகாரம். தெய்வமே கொல்லப்படணும். ஏன்னா அவர்னால தான் உலகம் படைக்கப்பட்டது. அப்ப ரட்சிப்பு அவர்னால தான் வரணும். ஒரு தீர்க்கதரிசியை கொண்டோ சிறந்த மனிதனை கொண்டோ இறைவன் செய்ய முடியாது, தெய்வம் தான் செய்யணும். பிள்ளை பெற்றுக்கிறது வாடிக்கைக்காக வச்சிடுவோம் அப்படின்னு சொன்னா அது மற்றவங்க முன்னாடி ஓம் பிள்ளை என்று சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஆனால் அவருடைய பிளட்டு ரத்தம் எல்லாம் நீ வாடகைக்கு வாங்கின பாரு, அப்படியாடும். ஸோ ரட்சிப்பை சிறந்த மனிதனை கொண்டோ சிறந்த தீர்க்கதரிசியை கொண்டோ ஏதோ ஒரு தேவதூதனை வைத்தோ அன்று செய்ய முடியாது. ரட்சிப்பு என்பது அவர்தான் செய்ய முடியும். யெகோவா என் ரட்சகர் என்றா கீழே இறங்கி வந்ததும் யெகோவா தான். ஸோ இந்த உணர்வெல்லாம் எப்போ வருது அப்படின்னா வசனத்தை ஒதுக்கும் போது தான். வசனத்தை மனப்பாடு செய்வோம்னா இன்னொருத்தனை தாக்குவதற்காகவே வசனத்தை ஸ்டாக்ல வச்சிருப்போம். ஆனா உணர்கிறது என்று வருகிறது என்று சொன்னால் வசனம் விரோதி பேசினாலும், அதாவது நம்முடைய விரோதி பேசினாலும் உணரும்படியாக எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கணும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால் இனி 2 நாட்கள் தான் நீங்கள் பிரயாணிக்க முடியும். நானும் 2 நாட்கள் தான், இனி எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. அவனை சீக்கிரமாக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி அங்கே உங்களுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி வேலை செய்யும்படி நான் போகணும். ஸோ ஒருத்தருடைய பெயரை சொல்லி நான் உங்களை அழைக்க முடியாது, நீங்கள் வருவீர்கள் அப்படின்னு நான் சந்தோஷமாக காத்திருக்கிறேன். உங்களுடன் பேரிப்பட்ட வசனங்களை பகிர்ந்து கொள்வது தான் என்னுடைய உண்மையான சந்தோஷம். உங்கள் முகத்தை பார்ப்பது, உங்களோடு கூட சேர்ந்த திருவிருந்தில் பங்கு பெறுவது, உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிப்பது, இறைவனை துதிப்பது, ஜெபிப்பது எனக்கு மிகுந்த பிரியம். வாருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து வசனத்தை கற்று அறிந்து போக இன்னும் அதிக உணர்வுள்ளவர்களாய் ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொன்றாக உணர்ந்து மற்றவர்கள் நம்மை காண்கிறார்களோ இல்லையோ அது வேண்டாம். இன்னைக்கு பாருங்க, எபேசு பட்டணத்தில் பாழாய் கிடக்கிற இடம் தான் அதிகமே ஒழிய பில்டிங்காய் எழுப்பப்பட்ட இடம் அதிகம் கிடையாது.
எபேசு பட்டணம் தரைமட்டமாக, இன்றைக்கு கூட யூடியூப்ல பார்ப்பீங்கன்னா தரைமட்டமாக விழுந்த கட்டடங்கள், கற்கள், ஸ்டேடியம் எல்லாமே தரமட்டமாக இருக்கு. ஆனால் எபேசு பட்டணத்துக்கு எழுதிய நிருபம் அப்படின்னு பைபிள்ல நாம் படிக்கிறோம். அந்த எபேசு பட்டணத்தில் எப்படியெல்லாம் ஜனங்கள் குதூகலமாக, நியூ கல்ச்சரல் நிரம்பிய ஜனங்களாக எத்தனை லட்சம் கணக்கான ஜனங்கள் குடியிருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த பட்டணம் தரைமட்டமாக இருக்கு. அந்த பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுப்பிய சபை எங்க போச்சு தெரியாது. ஆனால் எபேசு பட்டணத்துக்கு இறைவன் சொன்ன வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷ வரைக்கும் பதிக்கப்பட்டிருக்கு. அது போதாதா? சோ இறைவன் எதை எதிர்பார்க்க? அந்த உணர்வை எதிர்பார்க்கிறதுனால் அந்த உணர்வு தான் ரொம்ப அவசியம். இவனுக்கு வசனம் தெரியும். யாரு? இந்த யூதர்களுக்கு வசனம் தெரியும். ஹே, கடவுள் யார் தெரியுமா? யெகோவா. அப்புறமா ஏதாவது வசனம் சொன்னமா? யெகோவா என் பரிகாரி, யெகோவா ஷாலோம் எங்களுடைய சமாதானம், யெகோவா நீசி யுத்தத்தில் வல்லவர். ஆனால் இன்னொருத்தருக்கு வசனம் தெரில. அவன் எப்படி தெரியுமா சொல்கிறான்? ஐயா, நீ என் வீட்டுக்கு வர அளவுக்கு நான் யோக்கியம் இல்லை. நீ இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்ல என் வேலைக்காரன் சொஸ்தமாயிடுவான். பின்னாடி திரும்பி பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரேலிலும் நான் இப்பேற்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லையே. பார்த்தீங்களா? வசனம் நம்மளை எதுலையும் முன்னேற விடாது. எது நான் சொல்லுது இந்த வசனம் இல்லை, உன் மனசில் கண்ணா பின்னமா வச்சிருக்கிற பாரு, அந்த வசனத்தை சொல்கிறேன். வசனம் என்னைக்குமே நம்மளை முன்னேற விடாது. வசனத்தை இங்கே வச்சுடுங்க. அது ஒன்றும் உங்களுடைய சொத்து இல்லை, தூக்கி உங்களுக்குள்ளே வச்சுக்க. உங்களுக்குள்ளே வச்சுக்கினீங்கன்னா இடற கல்லாக தான் மாறும். அதை அங்கேயே வச்சுடுங்க. உனக்கு தேவைப்படும் போது அதை திருப்பு படி, அதோடு கூட அங்கேயே இருக்கட்டும். இந்த தூய்மையை நீங்கள் கற்றுக்கொள்வது கூட எங்கேருந்து தான்? ஜாட்டு தான். ஜாட்டு என்று சொன்னால் உங்களுக்கு மறுபடியும் உங்களுடைய நினைவுக்காக சொல்லுகிற தேவனுடைய திருச்சபை தான். அப்ப தேவனுடைய திருச்சபையில விதமாகலாம் சொல்லப்பட்டு நம்மை திருத்துகிறது. அவைகளுக்கு செவி கொடுக்கிறவன் நித்திய ஜீவனை அடைகிறான். ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள் வரும்போது அவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்கு, வசனத்தை எப்படி பயன்படுத்திக்கணும். இந்த வசனம் இப்படி வருகிறது என்றால் அதுக்கு இன்னொரு வசனத்தை சொல்லவா? நோ, இந்த நேரத்தில் எதையும் சொல்ல வேண்டாம். அப்போ என்ன செய்யணும்? ஞானி எப்பொழுதும் உணர்ந்திருப்பான், வாயை விட மாட்டான். ஞானிகளை நல்லா கவனிக்கணும். நிறைய பேச மாட்டார்கள், வேலை நடப்பிப்பார்கள். பேதைகள் நிறைய பேசுவாங்க, ஃபோன்லேயே பேசணுமா, அங்கே பேசுவாங்க, இங்கே பேசிட்டே இருப்பாங்க. பேச்சு என்னைக்கு நமக்கு தோல்விங்க. என்னைக்கும் பேச்சை குறைச்சிக்கணும். என்ன வேலைக்காக வந்தோம், செஞ்சோமா, போனோமா. மற்றவர்களுக்கு கிண்டலான முகத்தை கூட நாம் காட்டக்கூடாது. அது கூட ரொம்ப அவசியம். கிண்டலான முகத்தை கூட காட்டக்கூடாது. கிண்டலான சிரிப்பு கூட இருக்கக்கூடாது. நம்பிக்கைக்குரிய சிரிப்பு இருக்கணும். கான்ஃபிடென்ட் சிரிப்பு இருக்கணுமே ஒழிய கிண்டலான சிரிப்பு இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சு பாருங்க. இப்போ நாங்களெல்லாம் வசனத்தை தூக்கி எங்கள் மனசில் வச்சுட்டு இல்லை. ஏன்னா நீங்கள் மனசில் வச்சிடணும்னா அது அந்த இடம் சரியில்லை, எங்களுக்கு தெரியும். இதயமாகப்பட்டது மகா கிறுக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கிறது. இந்த வசனத்தை அங்கே வச்சுட்டு நினச்சிக்கோங்க. அந்த மகா கிறுக்குள்ள இதயம் வசனத்தையும் சேர்த்து குழப்பிடும். என்ன வசனம் எங்கே இருக்கணும்? பைபிளில் இருக்கணும். அங்கேயே தான் இருக்கு. எனவே தான் இடரல் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் வரல. வசனத்து நிமித்தம் இடரல் அடையலை. அக்க பக்கம் எவ்வளோ இடரல் ஏற்கப்பட்டாலும் நாங்கள் இடரல் அடைய மாட்டோம். அதற்கு ஒரே காரணம் என்ன என்று சொன்னால், வசனத்தை தூக்கி இங்கே வைக்கல, இங்கே இருக்கட்டும்பா, எனக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கொள்ளுகிறேன். ஓகே நேயர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. சத்தியத்தின் பெருவிழாவில் உங்களை சந்திப்பேன் என்கிற விசுவாசத்தோடு கூட இந்த பேச்சுவார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். வாருங்கள், சத்தியத்தின் பெருவிழாவில் சந்திப்போம். அதற்கு முன்பு இந்த கேட்ட வசனத்துக்காக தாழ்த்தி இறைவனிடத்தில் ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர்களுடைய ஜெபத்துக்கு ஏற்றபடியாக உங்களை அழைத்து வருவராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. ஆமென்.